ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணோம் அப்படின்றது தான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையில் ஒரு 6 o'clock எழுந்து நான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். வீடு ஃபுல்லாக மாப் போட்டேன், வெளியிலையும் கழுவி விட்டேன். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. காலைல எழுந்து இந்த கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறமேட்டா பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம்லாம் கழுவி கவுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டா சாமி ஃபோட்டோ எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சிட்டேன். அந்த பூஜை ஷெல்ஃப் எல்லாமே வந்து அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளின்றதுனால ஃபுல்லாகவே ஃபோட்டோ அதெல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு வந்து எல்லா பொருளையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம். சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. அதனால் நான் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இது வெள்ளி பாத்திரம் அப்படின்றதுனால வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க, இல்லைனா கருத்துரும். அது காற்றுல இருந்தாவே அந்த வெள்ளி பாத்திரம்லாம் கருத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பூஜை பொருள் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமேட்டா எப்பயுமே நான் கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் ஃப்ரைடே அன்னைக்கு நான் என்னோடய சாப்பாடு செய்கிற வேலையை ஆரம்பிப்பேன். இப்போ மதியம் லஞ்சுக்கு சாம்பார், சாதம், அப்புறமேட்டா டீ போட்டிருக்கேன். காலையில் வந்து இட்லி ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், அரிசி ஊற வச்சுருக்கேன். 7:30 ஆகிடுச்சி. நான் வந்து சாப்பாடு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு 7:30 ஆகிடுச்சி. இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதுனால எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா சாப்பாட்டு வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் சாம்பார் வச்சிட்ருக்கேன், இன்னொரு பக்கம் இட்லி ஊற்றிட்டு சாதம் வெந்துருச்சு பாருங்கள். ஸோ குழந்தைங்க 9 o'clock கிளம்பிடுவாங்க. 6 o'clockலேருந்து 9 o'clock என்னோடய ஒர்க்கை மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இட்லியே வேக வைக்க ஆரம்பித்தாச்சு. சரி, சாப்பாடு ஒர்க் நடக்கக்குள்ளேயே சைடில் சாமிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடலாம் அப்படின்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன். மார்னிங்கே இந்த ஒர்க்கை முடித்தா தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க காலைல ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காட்டியும் சாமி கும்பிட்றலாம் அப்படின்றதுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் க்ளீன் பண்ண எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பூ வச்சுட்டு சாமிக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ சைடில் குழந்தைங்களுக்கு காலைல இட்லி சாம்பார் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. என் பையன் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்றாரு. சாமி கும்பிட்டு ஸ்கூல் கிளம்புறாங்க. நாங்கள் ஆடி முதல் வெள்ளியை நல்லபடியாக சிறப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். விநாயகருக்கு வந்து பிரசாதமாக கல்கண்டு, பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வச்சுருக்கேன் பிரசாதமாக. அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆஞ்சநேயரும் பெருமாளும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிளாஸில் பால் வச்சுருக்கேன் காய்ச்சி. ராமஜெயம் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிச்ச ஹேபிட் சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து நான் ராமஜெயம் எழுதுவேன். ஸோ இது சாமி கும்பிட்டு ராமஜெயம் தான் எழுத போகிறேன். இவங்க வந்து எங்களோட குலதெய்வம் அங்காளம்மன். அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு அவங்களுக்கு ஃபஸ்ட் லேயரில் வந்து எப்பயுமே நான் அங்காளம்மன் தான் வச்சுருப்பேன். இந்த சைடில் வராகி அம்மன் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வராகி அம்மனே ரொம்ப பிடிக்கும், அங்காளம்மன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லா சாமியுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு இருக்கிற இடத்துல நான் வந்து அரேஞ்ச் பண்ணி சாமி கும்பிட்டுட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக 9 o'clockலாம் என்னோடய ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு கோலம் போடாமல் இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ கோலம் போட்டிருக்கேன். கோலம் போட்டு இப்போ நான் ராமஜெயம் எழுத போகிறேன். எல்லா ஒர்க்குமே எனக்கு 10 மணிக்கெலாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும், எப்பவும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆடி வெள்ளி
சிறப்பாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லோரும் எப்போவும் நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.